இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து மிகவும் முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று விலகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றியும், மகளிர் உரிமை திட்டத்திற்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீலாக பார்க்க போகிறோம். இதன் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக தற்போது வெளியான அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் 2 மாதங்களில் ரூபாய் 1000 வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் ரூபாய் 1000 வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தெரிவித்துள்ளார். இதனால் கண்டிப்பாக விரைவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படிலாம் அப்ளை பண்ணலாம் என்பது குறித்து அறிவிப்பு வெளியாகும். அதன் பிறகு தகுதியான பெண்கள் இதற்கு விண்ணப்பித்தால் அவருக்கு கண்டிப்பாக 2 மாதத்திற்குள் உரிமை தொகை 1000 ரூபாய் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே மகளிர் உரிமை திட்டத்திற்கு நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு பணம் வரனா அதற்கான காரணம் என்னென்ன அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி தெரிந்து கொள்ள முடியும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்கிறேன்னு சொல்லி டீட்டெயில் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றியும் பார்க்கலாம். சர்ச்சில் போயிட்டு KMUT-TNGOV சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடியதுன்னா ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.gov.in ஒரு வெப்சைட் ஷோக்கும். அந்த வெப்சைட் செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு OTP அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. உங்களோட ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட OTP வரும். அந்த OTP நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சர் கோடு இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசி எண், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதார் எண் தரவுப்பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டு ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.